ப்ரீ ஒர்க் அவுட் நீங்க கரெக்டா எடுக்கலைன்னா 100% வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீ ஒர்க் என்ன எடுக்கணும், எது எடுக்கக்கூடாதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது சில பேர் வந்து கேட்பாங்க, "ஆனா நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்குண்ணா, எனக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கு, என்னவா இருக்கும்?" அப்படின்னு கேட்பாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் வந்து லஞ்ச் லேட்டா சாப்பிடுவாங்க, ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ண வரீங்க அப்படிங்கும்போது இந்த சிக்கன், எக் அந்த மாதிரி நீங்க எடுக்கிறீங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் சோர்ஸ் நார்மலாவே டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஓகேவா? எப்பவுமே ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒரு 2.5 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்தா பெட்டர். ஆனா ஒர்க் அவுட்டுக்கு குயிக்கான எனர்ஜி வேணும் அப்படிங்கும்போது நீங்க கார்போஹைட்ரேட் சோர்ஸ் எடுக்கணும். இப்போ உங்க பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒர்க் அவுட் பண்றதுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படும், ஆனா டைஜஸ்ட் பண்றதுக்கும் எனர்ஜி தேவைப்படும். ஆனா உங்க பிரெயின் அதிகமா ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்றது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய டைஜஸ்ட் சிஸ்டத்துக்கு தான். ஆனா நீங்க ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கும்போது உங்க பாடியில எனர்ஜி சப்ளை பண்றதுக்கு எது உங்களுக்கு ரிஸ்கா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு புரோட்டீன் உங்க ஸ்டொமக்ல இருக்கு. ஏன்னா அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கும்போது அதை வெளியே தள்ள பார்க்கும். அதனால சீக்கிரமா உங்களுக்கு வாமிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேட் ஆல்சோ அதே தான். நீங்க ஃபேட் சோர்ஸும் உள்ள கொண்டு வரும்போதும் அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ப்ளோட்டிங் வரும், ஒரு மாதிரி நெஞ்சரிச்சலாவே இருக்கும். ஸோ தயவு செய்து அதனால புரோட்டீன் சோர்ஸ், ஃபேட் சோர்ஸ் எப்பவுமே எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட் சோர்ஸா போங்க. ஸோ அதுல வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, ஒயிட் ரைஸ், ஓட்ஸ், வாட்டர்மெலன், பப்பாயா, ஸோ பனானா, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஒரு சோர்ஸ். இதை எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த நெஞ்சு கரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் இந்த ப்ரோட்டீன் ஐட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்க ஒர்க் அவுட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே.